ஒரு நிமிஷம் கூட நிக்காம ஓடிட்டே இருக்க இந்த சிட்டி மழை வந்தா மட்டும் நின்றுமா என்ன? ஒரு பக்கம் உலகத்தோட லக்ஸுரி ஹோட்டல்ஸ், இன்னொரு பக்கம் தினமும் லட்சக்கணக்கான துணிகளை தன்னோட கையில துவைக்கிற மக்களோட வாழ்க்கைன்னு இந்த ரெண்டு உலகமுமே வெயில் மழை ஏன் புயலே வந்தாலும் யாருக்காகவும் நிக்கிறதில்ல. பல கனவுகள், பல நிறங்கள். அப்படி என்னதான் இருக்கு இந்த சிட்டில? இந்த வீடியோ முடியும் போது அது உங்களுக்கே புரியும். வெல்கம் டு த மோஸ்ட் பியூட்டிஃபுல் மும்பை இன் மான்சூன். என்னதான் மும்பை சிட்டி காஸ்ட்லினாலுமே நாம இந்த 3 days 2 nightனு எந்த ட்ரிப்பையுமே 7,000க்குள்ள ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சிருக்கோம், இன்க்ளூடிங் ஃப்ளைட் அண்ட் லக்ஸரி ஹோட்டல்ஸ். நாம மும்பை வந்து இறங்கியாச்சுங்க. அங்க இருக்க மெட்ரோ பிடிச்சு நாம ஸ்டே பண்ண போற மும்பைஸ் ஐகானிக் ஹோட்டலான தாஜ் ஹோட்டலுக்கு போக போறோம். நாம இந்த என்டையர் ட்ரிப்பும் பட்ஜெட் ட்ரிப்புங்கிறனால எல்லா இடங்களுக்கும் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்ஸ் யூஸ் பண்ணி தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். மெட்ரோல டிக்கெட் நாம செல்ஃபா எடுத்துட்டு அங்க மும்பை மக்களோட சேர்ந்து பயணிச்சு அங்க இருந்து கேப் பிடிச்சி நம்ம போன இடம் தான் தாஜ் ஹோட்டல். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ டெரரிஸ்ட் அட்டாக் தாஜ் ஹோட்டலில் நடக்குதுன்னு டிவி ஆன் பண்ணாலே எல்லா நியூஸ் சேனல்லையும் வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த லக்ஸரியஸ் ஹோட்டல்னு அடிக்கடி சொல்கிறத கேட்டு எனக்கு அப்போலேருந்தே தாஜ் அப்படி என்னதான் ஸ்பெஷல், அதுக்குள்ளே எப்படி தான் இருக்கும்னு கியூரியாசிட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் சொல்லணும்னா கியூரியாசிட்டியை தாண்டி எனக்கு அங்கே ஸ்டே பண்ணணுங்கிற ஆசையும் கூட இருந்துச்சுன்னு தாங்க சொல்லணும். ஆனால் ரேட் எடுத்து பார்த்தா ஒரு நைட்டுக்கே அரௌண்ட் 20K வந்துச்சு. நாட்கள் போக போக நாமெல்லாம் எங்க அங்கே ஸ்டே பண்ண போறோம்னு அதை ஒரு கனவாவே விட்டுட்டேங்க. ஆனால் நான் ஒர்க் போக ஆரம்பிச்சு கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சப்பதான் தெரிஞ்சது, கிரெடிட் கார்ட் பாயிண்ட்ஸ் மூலியமா வர வவுச்சர்ஸை வச்சு நாம தாஜ்ல ஜஸ்ட் 1313K ஒரு நைட்டுக்கு ஸ்டே பண்ணலான்னு. ஆச்சரியமா இருக்குல்ல? உங்களுக்கு தாஜ்ல ஸ்டே பண்ணுங்கிறது ஒரு கனவா இருந்தா ஃப்ரீன்னு கமெண்ட் பண்ணுங்க, கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். உள்ள என்ட்ரன்ஸ்லயே நம்மளையும் நம்ம லக்கேஜையும் செக் பண்ணி தாங்க உள்ள விடுறாங்க. முக்கியமா செக்யூரிட்டி செக்கப்போ சேஃப்டி கன்சர்னால இங்க வீடியோ அலோவ் பண்றது இல்லை. வெளியில இருந்து பார்க்க ஹெரிட்டேஜ் வியூவோட எவ்வளோ ரம்யமா காட்சி தருதோ உள்ள இன்னும் ராயலா கிளாஸாவே இருந்துச்சு. உள்ள ஒரு சித்தார் ஆர்டிஸ்ட் அவ்வளோ காமிங்கா மியூசிக் ப்ளே பண்ணிட்டு இருந்ததை பார்த்து அந்த அமைதியான ஆம்பியன்ஸ்ல நம்மள அவங்க துளசி மாலையெல்லாம் போட்டு வெல்கம் பண்ற விதமும், செக்இன் பண்றப்போ ரூம்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வெல்கம் ட்ரிங்க் தந்த விதமும் ரொம்ப காமா அழகா இருந்துச்சு. பல வருஷமா மூவிஸ்ல பார்த்த இடத்த பல அரசியல் தலைவர்கள், செலிபிரிட்டிஸ்லாம் ஸ்டே பண்ண இந்த இடத்துல நானும் ஸ்டே பண்ண போறேங்கிற எக்ஸைட்மெண்ட்டே எனக்கு ரொம்ப இருந்துச்சுங்க. உள்ள போக போக கொஞ்சம் டிம்மான லைட்டிங்ல ஒரு அரண்மனைக்குள்ள போற மாதிரி அவ்வளோ ராயலா இட்டாலியன் மார்பிள் மேல நடந்து போறப்போ நமக்கே ஒரு பிரின்சஸ் ஃபீல் கொடுக்குது. அங்க 500 ரூம்ஸ் கிட்ட இருக்குங்க. இங்க என்ன ஸ்பெஷல்னா ஒரு ரூம்ல இருக்க டிசைன் இன்னொரு ரூம்ல இருக்காது. ஒவ்வொரு ரூமுமே யூனிக்கா டிசைன் பண்ணியிருக்காங்க. கீ கார்டை போட்டு உள்ள என்டர் ஆனா அங்க தாஜ் ஹோட்டல்ல இருந்து எனக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் செட் பண்ணி வச்சிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக தாஜில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க. சரி சும்மா பர்த்டேக்காக ஸ்டே பண்ண வரப்போறேன்னு மெயில் பண்ணி வைப்போன்னு தாங்க அனுப்பிச்சேன். ஆனால் சீரியஸாக அவங்க கேக், பலூன் கூட சேர்த்து ஃப்ரீயாக ரூம் அப்கிரேடும் பண்ணி தருவாங்கன்னு எக்ஸ்பெக்டே பண்ணி பார்க்கலங்க. பார்க்க போனால் இது ஒரு பர்த்டே ஹேக்காகவே ஆயிடுச்சு. இதுக்கு இந்த காஸ்டியூம் செட் ஆகாதுன்னு டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ஸ்பேஷியஸான பெட்ரூம்ல அந்த சாஃப்ட் வார்ம் லைட்டிங்ல ஒரு அரேபியன் சி விண்டோ வியூ கூட சேர்ந்துருக்க அந்த பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸை கேக் கட் பண்ணி சாப்பிட்டு அனுபவிச்சேங்க. கேக் நமக்கு என்டையரா காம்ப்ளிமெண்ட்ரி தாங்க. சத்தியமா நல்ல சாக்லேட்டியா நிறைய லேயர்ஸோட அதை வாயில வச்சா மெல்ட் ஆச்சுங்க. நான் சாப்பிட்ட கேக்லயே இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு தாங்க சொல்வேன். கேக் சாப்பிட்டுட்டு இருந்ததுல இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. ரெஸ்ட் ரூம்குள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான பாத்டப் இருந்துச்சுங்க.
அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே எக்ஸைட் ஆயிருச்சு. கூடவே அங்க ஃபாரஸ்ட் எசென்ஷியல்ஸோட ப்ராடக்ட்ஸ்னு ஈவன் ரெஸ்ட் ரூம் கூட ரொம்ப லக்ஸுரியாவே இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு இருக்கப்பவே காரிடார்ல இந்த ட்ரெஸ்ல கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துக்கலான்னு வெளியில கொஞ்சம் சுத்தி பார்க்க போனேங்க. அங்க நின்னப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ராயல் பேலஸ்குள்ள நான் நிக்கிற ஃபீல் தாங்க கொடுத்துச்சு. அங்க இருந்த அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் கூட அவ்வளோ மைல்டா காமிங்கா இருந்துச்சு. எந்த சைட்ல நின்று பார்த்தாலும் அங்க ஸ்டெப்ஸ்ல போட்டிருக்க கிராண்ட் ரெட் கார்பெட், சைலண்ட் காரிடார்ஸ்னு அவ்வளோ பர்ஃபெக்டா டிசைன் பண்ணியிருக்காங்க அப்போவே. இப்போ இந்த இடத்துல போட்டோஸ் எடுக்க இந்த இடம் ஹெரிட்டேஜ் ப்ராப்பர்ட்டி ஆயிட்டனால ப்ராப்பரா பெர்மிஷன் வாங்கிட்டு தாங்க வீடியோ எடுக்க முடியுது. ஈவினிங் டைம் ஆயிட்டு இருந்தனால வெளியில இருக்க கேட்வே ஆஃப் இந்தியா பார்க்க போலான்னு ரெடி ஆயிட்டு இருக்கிறதுக்குள்ள இன்னொரு சர்ப்ரைஸ் தாஜ் டீம் இருந்து வந்துச்சுங்க. அவங்க நமக்காக ஸ்பெஷலா ஒரு கிஃப்டும் கொடுத்தாங்க. வாங்கிட்டு கீழே போலான்னு போனா தாஜ்மஹால் பேலஸோட ஹிஸ்டரி சொல்ற விதமா அங்க ஸ்டே பண்ண பல செலிபிரிட்டிஸ் போட்டோஸ் டிஸ்பிளே பண்ணி வச்சிருந்தாங்க. அங்க ரொம்ப ஃபேமஸான ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் வசாபி கூடவே நிறைய பிராண்டட் ஆன்டிக் பீசஸையும் ஷோ பீஸா வச்சிருந்தாங்க. இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு கொஞ்ச தூரம் போனா தாஜ் ஹோட்டலோட இன்னொரு என்ட்ரன்ஸ்க்கு நம்மள கூட்டிட்டு போகுது. அங்க 2 டிஃப்ரெண்ட் தாஜ் ஹோட்டல் இருக்குங்க. ஒன்னு நாம ஸ்டே பண்ணியிருக்க தாஜ்மஹால் பேலஸ், இன்னொன்னு தாஜ் டவர். அங்க ஒரு உருக்கமான விஷயம் நான் நோட் பண்ணது 2008ல தாஜ்ல நடந்த அட்டாக்ல இறந்தவங்களுக்காக அவங்க அமைச்சு வச்சிருந்த மெமோரியல் தாங்க. அந்த மெமரிஸை கடந்து அங்க வெளியில போய் பார்த்தா நமக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் வியூவே அரேபியன் சீயை ஃபேஸ் பண்ணிட்டு நிக்கிற இந்தியாஸ் மோஸ்ட் ஃபேமஸ் கேட்வே ஆஃப் இந்தியா. இங்க தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் குவியறாங்க. முக்கியமா வீக்கெண்ட்ஸ்ல இன்னுமே அதிகம். ஸ்ட்ரீட் ஸ்நாக்ஸ், போட்டோகிராஃபர்ஸ்னு அந்த இடமே மக்கள் கூட்டத்துல அலை மோதிச்சுன்னு தாங்க சொல்வேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்னன்னா 13 வருஷம் பிளான் பண்ணி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கட்டின இந்த கேட்வே ஆஃப் இந்தியா வழியா தான் கடைசியா பிரிட்டிஷ் பீப்புள் மார்ச் பண்ணி 1948ல இந்தியாவை விட்டு வெளியேறி இருக்காங்க. இந்த ட்ரிப்ல சீ கொஞ்சம் ரஃபா இருந்தனால நம்மனால எலிஃபண்டா கேவ் சுத்தி பார்க்க முடியல. அங்க கேட்வே ஆஃப் இந்தியா வர எல்லாருமே தாஜ் ஹோட்டல் முன்னாடி நின்று போட்டோ எடுக்கிறத ஒரு வழக்கமாவே வச்சிருக்காங்க. அப்புறம் நாம மட்டும் எப்படி விதிவிலக்காக முடியும்? ஈவினிங் டைம் ஆக ஆக தாஜ்ல லைட்டிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஆன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதோட கம்ப்ளீட் வியூவும் திரும்ப நான் நைட் ரிட்டர்ன் ஆகிறப்போ காட்டுறேன் பாருங்க. அந்த மாலை நேரத்துல சிலு சிலுன்னு அடிக்கிற காத்துல இந்த 2 ஐகானிக் பிளேஸையும் ரசிச்சுட்டு அடுத்து நாம ஒரு 10 மினிட்ஸ் நடந்து போனா கொலாபா மார்க்கெட் ரீச் ஆயிடலாங்க. அங்க போற வழியில ஒரு குட்டி பூனை நம்மளையே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு குட்டி பாய் பாய் சொல்லிட்டு நடந்து போனா கொஞ்ச தூரத்திலேயே மார்க்கெட் ஆரம்பிச்சிடுதுங்க. மக்கள் கூட்டமும் வண்டிகள் சத்தத்துக்கு நடுவுல இந்த மார்க்கெட் 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் நீண்டு போகுது. இந்த இடம் ஷாப்பிங் பிரியர்களுக்கு சொர்க்கம்னே சொல்லலாம். ட்ரெஸ், ஸ்லிப்பர்ஸ்ல ஆரம்பிச்சு ஆன்டிக் பொருட்கள், ஜுவல்ஸ்னு கிட்டத்தட்ட 500க்கும் மேல இருக்குங்க இங்க ஷாப்ஸ். இதை பாக்குறப்போ சென்னையில இருக்க பாண்டி பஜாருக்குள்ள போன மாதிரியே இருந்துச்சுன்னு தாங்க சொல்லணும். இது மற்ற வீக்கெண்ட் மார்க்கெட் மாதிரி இல்லாம எல்லா நாளுமே மார்னிங் 10க்கு ஸ்டார்ட் ஆகி நைட் 9 வரைக்கும் ஃபாரின் டூரிஸ்ட் கிட்டையும் ஃபேமஸா இருக்கு. இங்க என்னதான் அஃபோர்டபுளான ஐட்டம்ஸ் கிடைச்சாலும் அங்க நாம நல்லாவே பார்கெயின் பண்ணி ஷாப்பிங் பண்ண முடியுதுங்க. நான் ஒரு சின்ன ஹேக் சொல்றேன். இங்க நீங்க எந்த ஐட்டமோட பிரைஸ் கேட்டாலும் அதோட 50% பிரைஸை கம்மி பண்ணி கேளுங்க. அந்த லைவ்லி அட்மாஸ்பியர்க்குள்ள இருந்தப்போ வெளியில பார்த்தா வானம் தன்னோட மொத்த நிறத்தையும் மாத்தி பல வண்ணங்கள் தீட்டின ஓவியம் மாதிரி அவ்வளோ அழகா காட்சி கொடுத்துச்சு. இந்த நேரத்துக்கு மெரைன் டிரைவ் போனா பர்ஃபெக்டா இருக்குமேனு டக்குன்னு பைக் டாக்ஸி புக் பண்ணி போனா போறக்குள்ள இருட்டிருச்சுங்க. ஆனா நைட் ஆக ஆக டிராஃபிக் லைட்ஸும் பிஸி ஸ்ட்ரீட்ஸும் கூட மும்பையில பார்க்க ரசிக்கக்கூடிய விஷயமா தாங்க இருந்துச்சு.
கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் ரைடுக்கு அப்புறமா நாம ரீச் ஆனது தாங்க இந்த 3.6 கிலோமீட்டர் நீளம் கொண்ட மெரைன் டிரைவ். அங்க நாம இருக்கிறப்பவே லைட்டா ட்ரிசில் ஆக மழை இப்போ அப்போன்னு வர காத்துட்டு இருந்துச்சுங்க. அந்த ரோடோட ஆக்சுவல் நேம் என்னமோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ரோடா இருந்தாலும் எல்லாருக்குமே அந்த இடம் மெரைன் டிரைவா தாங்க தெரியும். அங்க நைட் டைம்ல அந்த பில்டிங் லைட்ஸ்ல ஜொலிக்கிற மும்பை, நல்லா சல்லுன்னு வீசுற அலைகள், அது நம்ம மேல வந்து சாரல் மாதிரி படுறப்போதான் புரியுது இந்த இடத்துக்கு ஏன் இத்தனை மக்கள் வராங்கன்னு. அந்த இடம் ரொம்ப லைவ்லியா இருந்துச்சுங்க. அங்க ஒரு கேங் லைவா பாடி அந்த கிளைமேட்டை வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னதான் நிறைய மூவிஸ்ல இந்த ஐகானிக் பிளேஸை பார்த்துருந்தாலும் அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து வேவ் சவுண்ட் கேட்டுட்டே சீ ப்ரீஸ் என்ஜாய் பண்ணும்போது இந்த சிட்டி லைஃப்ல இருந்து விலகி ஒரு அழகான பீஸ்ஃபுல்லான உலகத்துக்கு போன ஃபீல் கிடைக்குது நமக்கு. அங்கே கொஞ்சம் தூரம் நாம நடந்து போறப்போ நைட் டைம்ல ஸ்ட்ரீட் லைட்ல ஃபுல் ஸ்ட்ரெச்சா பார்த்தப்போ அந்த இடத்தை ஏன் குவீன்ஸ் நெக்லஸ்னு சொல்றாங்கன்னு புரிஞ்சுது. சுத்தி இருந்த அந்த லைவ்லி மொமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணிட்டு அங்கே இருந்து நாம டின்னர் சாப்பிட்டு போன இடம் தாஜ் ஹோட்டல்ல டெரரிஸ்ட் அட்டாக் நடந்த அன்னைக்கு இங்கேயும் டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்குங்க. லியோபோல் கெஃபே மும்பைஸ் மோஸ்ட் ஐகானிக் கெஃபேஸ்ல இதுவும் ஒன்று. கிட்டத்தட்ட 150 வருஷங்களா இந்த கெஃபே இங்க பிரபலமா இருக்குங்க. இங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு. 2003ல சாந்தாராம்னு ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் நாவல் இருக்குங்க. அந்த புக்கோட ஹீரோ மும்பைல ஸ்பெண்ட் பண்ற நிறைய மூமெண்ட்ஸ் இந்த லியோபோல் கெஃபேல தான் நடக்கும். அதனால வேர்ல்ட் ஃபுல்லா இருக்க நிறைய ரீடர்ஸ் மும்பைக்கு வந்தா இந்த கெஃபேயை ஒரு பக்கெட் லிஸ்ட் டெஸ்டினேஷனாவே விசிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பாப்புலாரிட்டினாலேயே இங்க டெரரிஸ்ட் அட்டாக் நடக்க ஒரு ரீசனாவே அமைஞ்சிருக்கு. இங்க ஃபுட் எந்த அளவுக்கு ஸ்பெஷலோ அதே அளவுக்கு இங்க இருக்க விண்டேஜ் இன்டீரியர்ஸ், மியூசிக்கல் வால்ஸ் ஆஃப் மெமரிஸ்னு டைம் டிராவல் பண்ண மாதிரி ஃபீல் கொடுக்குது இந்த இடம். இவ்வளோ வருஷம் ஆனாலும் கூட்டம் இன்னும் குறையவே இல்லைங்க. ஃபுல் பேக்டாக இருந்துச்சு. அங்கே நான் மட்டன் கீமா பாவோன்னு ஆர்டர் பண்ணி பார்த்தா கீமா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்துச்சுங்க. சரின்னு கூடவே இன்னொரு நானும் சேர்த்து ஆர்டர் பண்ணிட்டேன். அந்த கீமாவை பாவுக்குள்ளே வச்சு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டேக்கு நடந்து போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தாஜ்ல ஸ்டே பண்ணது எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ்னா கிட்டத்தட்ட மும்பையோட 50% டூரிஸ்ட் பிளேசஸ் இதை சுற்றி தாங்க இருக்குது. அதனாலேயே நம்ம பட்ஜெட்டை இன்னுமே சேவ் பண்ண முடியுது. நைட் டைமில் தாஜோட லைட்ஸ் மொத்தமும் ஆன் ஆகி அந்த இடம் ஒரு பேலஸாகவே ஜொலிச்சுது. அந்த வியூவையும் பார்த்துட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் ரெடியாகி வெளியில் எட்டி பார்த்தா நல்லா மழை ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே இருந்துதாங்க மான்சூன் ஆஃப் மும்பை அஃபீஷியலாக ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போதைக்கு எங்கேயும் போக முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் நாம் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலான்னு கிளம்பியாச்சுங்க. போகிறதே போகிறோம், அப்படியே கொஞ்சம் தாஜ்மஹால் பேலஸை சுற்றி பார்த்துட்டே போகலான்னு அந்த ராயல் 5 ஸ்டார் ஹோட்டலை ஒவ்வொரு இடமா சுற்றி பார்த்துட்டு உள்ளே போனால் அங்கே இருந்து அமேசிங்கான கேட்வே ஆஃப் இந்தியா வியூ கிடைக்கிற மாதிரி சீட்டிங் எனக்கு அலோகேட் பண்ணியிருந்தாங்க. வெஜ், நான்வெஜ், டெசர்ட், ஜூஸஸ்னு ஒவ்வொரு டிஷ்ஷும் அந்த அமேசிங்கான வியூவில் உட்காந்து சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப் டைமில் மறக்க முடியாத ஒன்று தாங்க சொல்லணும். அங்கே ஒவ்வொரு விஷயத்துலேயும் டீட்டெயிலிங்காக வச்சுருந்தாங்க. ஒரு குட்டி சால்ட் அண்ட் பேப்பர் டிஸ்பென்சர் கூட தாஜ் கிரவுன் ஷேப்பில் வச்சுருந்தாங்க. முக்கியமாக ஒவ்வொரு 5 மினிட்ஸ்க்கும் ஸ்டாஃப் நமக்கு எல்லாமே ப்ராப்பராக நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான்னு பொலைட்டாக செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எல்லா வெரைட்டிஸையும் டேஸ்ட் பண்ணாலும் எனக்கு அங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபிஷ் தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு செக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே காமிங்காக நடந்துட்டு இருந்த யோகா செஷன், அதுக்கு பக்கத்தில் இருந்த ஸ்விம்மிங் பூலும் ஒரு ப்ளசண்ட்டான வைப் கொடுத்துச்சு. நாம் லக்கேஜை பேக் பண்ணிவிட்டு நாம் ஃபர்ஸ்ட் போன இடம்தான் 200 வருஷங்களாக மக்கள் நம்பிக்கை கொண்டிருக்க சித்திவிநாயகர் கோயில். நம்ம ஊர்லலாம் விநாயகர் சிலையில் யூஸ்வலாக லெஃப்ட் சைடில் தானே தந்தம் இருக்கும். ஆனால் இங்கே இருக்க சித்திவிநாயகர் சிலையில் ரைட் சைடில் தந்தம் இருக்கிறது தான் இங்கே ஸ்பெஷாலிட்டியாக கருதப்படுது. வெளியில் என்னதான் பரபரன்னு சுற்றுற பிஸி சிட்டி லைஃபாக இருந்தாலும்
உள்ள போனா நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கிடைக்குது. உள்ள கேமரா அலௌட் இல்லைங்க. அங்க நாம விநாயகர் பிளெஸிங்கை வாங்கிட்டு மெட்ரோ பிடிச்ச லேசான தூரல்ல அந்த பிஸி ஸ்ட்ரீட்ல அடுத்து போன இடம் தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஓப்பன் ஏர் லாண்ட்ரியான மகாலட்சுமி தோபி கட். உள்ள நம்மள அங்க இருந்த லோக்கல் ஒருத்தர் 1000 கைட் ஃபீ சொல்லி கூட்டிட்டு போனாரு. நான் அங்க ஆக்சுவலா தோபி கட்டோட வியூ பாயிண்ட் ஒன்று பார்க்க தாங்க போனேன். இவர் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாம் லைவா பார்க்கலன்னு சொன்னாரு. சரின்னு அங்க உள்ள என்டர் ஆகுறப்பவே லைட்டா மழை இருந்துட்டே தாங்க இருந்துச்சு. ஆனா என்னதான் மழை வந்தாலும் அங்க ஓயாம வேலை நடந்துட்டே தாங்க இருந்தது. இங்க இருக்க ஸ்பெஷாலிட்டியே தினமும் லட்சக்கணக்கான துணிகளை இவங்க ஹேண்ட் வாஷ் பண்றது தாங்க. என்னதான் மழை காலங்கள்ல தண்ணி ரிமூவ் பண்றதுக்கு ட்ரை பண்றதுக்கெல்லாம் மிஷின்ஸ் வச்சிருந்தாலும் 1890 இருந்து இப்போ வரைக்கும் எல்லா கிளாத்ஸுமே ஹேண்ட் வாஷ் மட்டுமே பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க சொன்ன டைம்ல பக்காவா அயன் பண்ணி டெலிவரும் பண்றாங்க. இந்த இடம் பார்த்தா ஒரு சாதாரணமான லாண்ட்ரி மாதிரி தாங்க தெரியும். ஆனா இதோட ஆனுவல் பிஸ்னஸ் டர்ன் ஓவர் மட்டுமே 100 கோடிக்கும் மேல. ஆனா அந்த 100 கோடியும் ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கோ இல்லை கவர்மெண்ட்டுக்கோ போறதில்ல. இங்க வேலை செய்கிற 800 தோபி ஃபேமிலிஸ்க்கு ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ்னு பல கஸ்டமர்கிட்டருந்து வர கம்பைன்டு பிஸ்னஸ் வேல்யூ தாங்க இது. உள்ள ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி செக்ஷன்ஸ் இருக்குங்க. ஒரு சைடு துணி துவைக்கிறாங்க, அடுத்து அதை இன்னொரு சைடு எக்ஸஸ் வாட்டரை ரிமூவ் பண்ணுறாங்க. எக்ஸஸ் வாட்டரை ரிமூவ் பண்ண கிளாத்ஸை எய்தர் சன் ட்ரை இல்லைன்னா மிஷின் ட்ரையும் பண்ணுறாங்க. மழை காலங்கள்லையுமே கூட நேச்சுரலாக ட்ரை ஆக ஷேடில் துணிகளை காய போட்டிருந்தாங்க. அங்கே கலர் கலராக வரிசையாக இந்த துணிகள்லாம் நம்ம கண்ணை பறிச்சதுன்னு தாங்க சொல்லணும். இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, இந்த இடத்துல காயிற எந்த கிளாத்துக்கும் இவங்க கிளிப்ஸே யூஸ் பண்ணுறதில்ல. அங்கே இருக்க கயிறுலையே உள்ள சொருக்கி விடுறதும் இவங்களோட தனித்தன்மையாக அமையுது. அங்கே காஞ்ச துணிகள்லாம் அயனிங் செக்ஷனுக்கு போகுது. அங்கே இருந்த அயன் பாக்ஸ் வெயிட் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுங்க. சீரியஸாக தூக்கவே முடியல. ஒரே ஒரு சிங்கிள் அயன் தான் அப்படியே சர்ன்னு நீட்டாக அயன் ஆயிடுச்சு பாருங்களேன். அங்கே நீட்டாக அயன் பண்ண கிளாத்ஸ் எல்லாம் எடுத்து அடுத்து அடுக்கி வைக்கிற செக்ஷனுக்கு போனால் அங்கே இருந்த தாத்தா இப்படி தான் மடிக்கணும்னு சொல்லி கொடுத்து நானும் அவங்க ஸ்டைலில் மடிக்க ட்ரை பண்ணேன். உள்ளே இருந்த மக்கள் அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்க்குறப்போ அவங்க அன்றாடம் வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும், அவங்க அடுத்த ஜென்ரேஷனும் தோபி கட்டில் தான் இருக்குமா, ஒருவேளை இந்த தோபி கட் இல்லாமல் இருந்திருந்தா மும்பையில் இந்த வாஷிங் ப்ராசஸ்லாம் எப்படி நடந்திருக்கும்னு பல கேள்விகள் மைண்டில் ஓடிச்சு. யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் கரெக்டாக அந்த ஏரியா செக்ரட்டரி நம்மளை அவங்க ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டாங்க. அதை கேட்ட உடனே கைடுன்னு சொல்லிட்டு வந்தவர் அங்கிருந்து ஓடிட்டாருங்க. சடனாக என்னடா இதுன்னு ஒரு மாதிரி பதட்டமாகி பயந்துக்கிட்டே அவர் ஆஃபீஸ்க்கு போனால் அவர் சொல்கிறாரு, அங்கே கைடுன்னு சொல்லிட்டு வந்தவர் இந்த ஏரியாவே கிடையாது, நீங்கள் எந்த ஃபீயும் யாருக்கும் பே பண்ண தேவையில்லை, ஆஃபீஸில் ப்ராப்பராக பெர்மிஷன் வாங்கினா போதும்னு சொன்னார். இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கே கைடுன்னு சொல்லிட்டு வர சில பேர் நம்மக்கிட்ட மணி வாங்கி அதை அவங்க ட்ரக் வாங்க யூஸ் பண்ணுறாங்கன்னும் இந்த மாதிரி ஆட்களை என்கரேஜ் பண்ண வேணான்னு அவர் சொன்னார். அதிலிருந்து அவர் அந்த மக்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுது. நீங்கள் ஒரு வேளை தோபி கட் பார்க்க போறீங்கன்னா செக்ரட்டரி ரூமில் ப்ராப்பராக பெர்மிஷன் வாங்கிட்டு அங்கே விசிட் பண்ணி பார்க்குறப்போ ஸ்பெஷல் வியூ ஆக்சஸ் கூட நமக்கு கிடைக்கும். தோபி கட்டோட செக்ரட்டரி டீட்டெயில்ஸும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு அங்கே ட்ராவல் பண்ணுறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். முன்னாடி ஒரு ஸ்பெஷல் ஆக்சஸ் கொடுத்துருக்காருன்னு சொன்னனே, அதாங்க இது. இந்த இடத்துல இருந்து மொத்த தோபி கட்டுமே தெரிஞ்சுது. மேலே அந்த மழையில் மொத்த தோபி கட்டுமே ஒரு வித்தியாசமான உணர்வு கொடுத்துச்சுங்க. இது ஏதோ நாம் கடந்து போகிற ஒரு இடமா மட்டும் இல்லைங்க, பல தலைமுறை மக்களோட வாழ்க்கையையும் அவங்க உழைப்பையும் தாங்கிட்டு இருக்க இடமாக தான் இந்த தோபி கட் இருக்குது. மும்பையை புரிஞ்சுக்க ஃபேமஸ் பிளேசஸ், கெஃபேஸ் மட்டும் பத்தாது, இந்த மாதிரி இடங்களை பார்க்குறப்போ தான் மும்பையோட உண்மையான ஹார்ட் பீட் எங்கன்னு புரியுது. அங்கே கிடைச்ச அனுபவங்களோட அடுத்து நான் போகிற இடம் தான் காலாகோடா. நாம் இங்கே பிளேசஸ் கூட சேர்த்து மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட்ஸும் நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நடக்க ஆரம்பித்த கொஞ்ச தூரத்துலேயே ஒரு லஸ்ஸி கடை கண்ணில் பட்டுச்சுங்க.
இங்க வித்தியாசமா மலாய் லஸ்ஸி இருக்குன்னு போட்டிருந்ததா, சரி ட்ரை பண்ணலான்னு ஆர்டர் பண்ணிட்டு குடிச்சு பார்த்தா மேல அவங்க போட்டு தர மலாயோட ரொம்ப கிரீமியா யூனிக்கா இருந்துச்சுங்க. அத அவர் ஸ்ட்ரிக்டா வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்க ஒருவேளை மும்பையோட காலாகோடா ஸ்ட்ரீட் பக்கம் போனா இந்த லஸ்ஸிய மறைக்காம ட்ரை பண்ணி பாருங்க. காலாகோடா அதாவது கருப்பு குதிரை. இந்த இடத்துல கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி கருப்பு குதிரை சிலை இருந்தனால இந்த இடத்துக்கு காலாகோடான்னு பெயர் வந்திருக்கு. அங்க நாம நடந்து போற வழி எல்லாமே மழைனாலயா இன்னும் தெரியல, அவ்வளோ ரம்யமா காட்சி கொடுத்துச்சு. இன்னும் சொல்லணும்னா ஒரு குட்டி ஸ்ட்ரீட்குள்ள போறப்போ அங்க நிறைய புறாக்கள் படபடன்னு பறந்து அந்த இடத்தையே சினிமாட்டிக் ஷாட் மாதிரி மாத்தி காமிச்சது. அதை தாண்டி போனா நம்ம 90s கிட்ஸ் சின்ன வயசுல இருந்து நியூஸ் பார்த்தவங்களுக்கு நல்லாவே இந்த இடத்து தெரியும். காலை செய்திகள்ல இந்த இடத்துக்குன்னே தனி செக்மெண்ட் வருமே, அந்த இடம்தான். அந்த ஸ்ட்ரீட் வழியா போய் கொஞ்சம் திரும்பினா போற வழியில நிறைய விலையுயர்ந்த கார், குட்டி குட்டி மிஸ், ஜூஸ் ஷாப்ஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. முக்கியமா நிறைய ஃபேமஸ் டிசைனர் ஷோரூம்ஸ் இருந்துச்சுங்க. அங்க பக்கத்துலயே ஒரு அண்ணா 3 விதமான சட்னி போட்டு வெறும் 15 ருபீஸ்க்கு தட்டு ஒரு செட் சேல் பண்ணிட்டு இருந்தாரு. வாங்கி சாப்பிட்டா அந்த கிளைமேட்ல திரும்ப வாங்கி சாப்பிடலான்னு தோன்ற அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சுங்க. சரி நாம வந்த வேலையை பார்ப்போம்னு அங்க இருந்த ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ், பெயிண்டிங்ஸ், குட்டி குட்டி கியூட் கெஃபேஸ்லாம் பார்த்து ரசிச்சுட்டு நடந்து போறப்போ அங்க 145 காலாகோடா கெஃபேன்னு ஒன்று வந்துச்சுங்க. உள்ள போய் ஏதாவது சாப்பிடலான்னு போனா மெனு ரேட் ஒவ்வொன்றும் தெரிச்சு விட்டுருச்சுங்க. சரி நமக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் தான் கரெக்ட்னு வெளியில போனா மழை நல்லாவே பெய்ய ஸ்டார்ட் ஆயிருச்சு. மழை வந்தா என்ன, நம்ம கிட்ட தான் ரெயின் கோட் இருக்கேன்னு அந்த சில்லுன்னு வெதரை ஜாலியா மழையில நனைஞ்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டே ஆன் த வேல இருக்க ஜஹாங்கீர் ஆர்ட் கேலரி, சத்ரபதி சிவாஜி மகாராஜ் வஸ்திரு சங்கராலயெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஆர்ட் அண்ட் ஹிஸ்ட்ரி லவர்ஸ்க்கு இந்த 2 இடமுமே சொர்க்கம்னு தாங்க சொல்லணும். அந்த கொற்ற மழையிலையும் நிறைய மக்கள் இந்த இடங்களுக்கு ஆர்வமாவே வந்து போயிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மும்பையும் மும்பை மக்களும் மழைக்கெல்லாம் அசைறது இல்லைங்க. அவங்க கொடைய பிடிச்சிட்டு அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே தான் இருக்காங்க. ரொம்ப தூரம் நடந்துட்டனால அடுத்து பஸ்ல போய்க்கலான்னு போனா ஒரு 20 மினிட்ஸ்க்கு பஸ்ஸே வரலங்க. அந்த கேப்ல பக்கத்துல இருந்த பாலிவுட் சினிமாவை எக்ஸ்ப்ளோர் பண்ற விதமா அமைச்சிருந்த லென்ஸ் அண்ட் லெகசியை சுத்தி பார்த்துட்டு வந்தா கரெக்டா பஸ் வந்துருச்சு. அங்க இருந்து நாம அடுத்து போக போற இருந்தா சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினல் ரயில்வே ஸ்டேஷன். 1887ல குவீன் விக்டோரியாவோட கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷனுக்காக கட்டப்பட்ட இந்த ரயில்வே ஸ்டேஷன் இன்னைக்கு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டா இருக்கு. தினமும் 30 லட்சத்துக்கும் அதிகமான பயணிகள் இந்த ஸ்டேஷனை யூஸ் பண்றாங்க. அதனாலேயே இது இந்தியாவில் இருக்க பிஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒன்னா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்னன்னா, ஸ்லம்டாக் மில்லியனர், லயன், ராவன் மாதிரி பல பாலிவுட் படங்களும் இங்க ஷூட் பண்ணியிருக்கிறது தான். மழை தூரெல்லாம் விழுந்த உடனே இந்த எல்லோ ஸ்டோன் பில்டிங்கோட கலர் இன்னுமே அழகா தெரிஞ்சுது. ஒரு பக்கம் 100 வருஷத்துக்கும் மேல பழமையை சுமந்து நிற்கிற ஆர்கிடெக்சர், இன்னொரு பக்கம் டார்க் கிளவுட்ஸ், ஈரமான ரோட்ஸ், லைட் ரிஃப்ளெக்ஷன்ஸ், இதெல்லாம் சேர்ந்து பார்த்தா மும்பையா இல்லை யூரோப்பான்னு ஃபீல் கொடுக்குது. அங்கே பக்கத்துலேயே தாங்க பிஎம்சி ஹெரிட்டேஜ் சென்டர் இருக்கு. இந்த இடம் 100 வருஷங்களுக்கும் மேலே மும்பையில் விக்டோரியன் காத்திக் ஆர்கிடெக்சரோட ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக இருக்கு. இந்த ஏரியா ரயில்வே ஸ்டேஷன், பிஎம்சி ஹெரிட்டேஜ் சென்டருக்காக மட்டும் ஃபேமஸாக இல்லை, அங்கே இருக்க வடாப்பாவுக்காகவும் ஃபேமஸ். மும்பை வந்ததுல இருந்தே ஏதாவது நல்ல வடாப்பாவ் சாப்பிட்டு போகணும்னு இந்த இடத்த நான் பக்கெட் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சிருந்தேன்னு தாங்க சொல்லணும். இன்னும் சொல்லணும்னா இங்க ரயில்வே ஸ்டேஷன் டெர்மினலை பார்க்க வந்தேன்னு சொல்றதை விட இங்க சாப்பிட்றதுக்காக வந்தேன்னு தாங்க சொல்லணும். இந்த இடம் எந்த அளவுக்கு லெஜெண்டரினா 1939ல ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் அதே கூட்டத்தோட அலமோதுற ஃபேமஸ் வடாபாவ் ஸ்பாட்டா மும்பையில் இருக்கு. அங்க சாப்பிட்டு வர கூட்டத்துக்கு ஈக்குவலா பார்சல் வாங்குற கூட்டமும் இருந்திருந்தாங்க சொல்லணும். நிறைய பேர் பார்சல் வாங்கி அங்கேயே அந்த வடாப்பாவை அரேஞ்ச் பண்ணி ரோட் சைட்லயே அந்த மழையை என்ஜாய் பண்ணிக்கிட்டே சாப்பிட்றத பார்க்க முடிஞ்சது. உள்ள அந்த கூட்டத்துக்குள்ள எப்படியோ நமக்கு இடம் கிடைச்சிருச்சுங்க. அங்க அவங்க ஃபேமஸ் வடாபாவ், அவங்க சிக்னேச்சர் சட்னிலாம் பச்சை மிளகாயோட சேர்ந்து
வச்சு சாப்பிட்றப்போ அப்படியே ஹெவன்குள்ளே போன மாதிரி ஃபீல் கிடைச்சிது. அது அவ்வளோ சூப்பராக இருந்தனால நல்லா மொறுன்னு இருந்த பஜ்ஜி, அப்புறம் வடா பால்லையே இன்னொரு வெரைட்டி டிஃப்ரெண்ட்டாக இருந்த கோகம் சர்பத், கார்வாஸ்னு சொல்லப்படுற சீம் பால் எல்லாம் சாப்பிட்டாச்சு. நிறைய சாப்பிட்ருந்தாலும் பில் வெறும் 210 தாங்க வந்துச்சு. சீரியஸாக அங்கே சாப்பிட்ட அப்புறம் தான் புரிஞ்சுது அங்கே தினமும் ஏன் அவ்வளோ மக்கள் க்யூவில் நின்று சாப்பிட்றாங்கன்னு. மழையோடு சேர்ந்து மும்பையோட அழகை ரசிச்சுட்டு அங்கேருந்து மெட்ரோ ஏறி திரும்பவும் ஒரு டாக்ஸி பிடிச்சி நாம் போக போகிற இடம் சத்தியமாக மும்பையில் இருக்குன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. டாக்ஸியிலேருந்து இறங்கி ஒரு 5 நிமிஷம் நடந்து போனால் மும்பைஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் மலபார் ஹில் ஃபாரஸ்ட் ட்ரெயிலோட டிக்கெட் கவுண்டரை நம்மளால் பார்க்க முடியுது. மும்பைன்னு சொன்ன உடனே நமக்கு மைண்டில் வரதெல்லாம் டிராஃபிக், கூட்டமான நகரங்கள் தானே. ஆனால் இந்த கான்க்ரீட் ஜங்கிள்குள்ளே ஒரு ஹிடன் க்ரீன் வேர்ல்டு இருக்குன்னு இங்கே போன அப்புறம் தான் தெரிஞ்சுது. மும்பையோட மோஸ்ட் ப்ரீமியம் ஏரியாஸில் ஒன்று தாங்க இந்த மலபார் ஹில். பில்லியனர்ஸ் ஹவுஸ், ஓல்ட் ஹெரிட்டேஜ் ஸ்பாட்ஸ், சீ வியூஸ்னு ஃபேமஸாக இருக்குது. இந்த பிளேஸ்க்குள்ளே இப்படி ஒரு பீஸ்ஃபுல் ஃபாரஸ்ட் ட்ரெயில் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. இந்த இடத்துக்கு ஆன்லைன் மூலியமாக மட்டும்தாங்க டிக்கெட் எடுக்க முடியுது. பிஎம்சி நேச்சர் ட்ரையல் புக்கிங் போர்ட்டலில் போய் டேட், 1 hour டைம் ஸ்லாட்லாம் நம்ம டீட்டெயில்ஸில் ஃபில் பண்ணி பே பண்ணால் நமக்கு ஒரு QR கோட் வருது. மெட்ரோ மாதிரியே அதை ஸ்கேன் பண்ணி தான் நம்மளால் உள்ளேயே போக முடியுது. உள்ளே என்டர் ஆனால் அந்த இருட்ட நேரத்தில் லைட்ஸ் போட்டு அந்த ஃபாரஸ்ட்குள்ளே இருந்த பாத்வே நம்மளை வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போச்சுன்னு தாங்க சொல்லணும். பாறைகள், பெரிய பெரிய மரங்கள், லேசான தூரலோட அந்த இடத்தை நான் ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவித்தேன். யூஸ்வலாக இந்த ஃபாரஸ்ட் வாக் அனுபவம் எல்லாம் நாம் கஷ்டப்பட்டு ஒரு ஃபாரஸ்ட் ட்ரெக் போகிறப்ப தானே கிடைக்கும். ஆனால் இங்கே கூட்டமும் ரொம்ப குறைவாக இருந்தனால நம்மளால பீஸ்ஃபுல்லாக ஒரு ஃபாரஸ்ட் ஃபீலோட மைண்ட் காமிங்கான ஒரு நேச்சர் வாக்கை சிட்டிக்குள்ளேயே போக முடியுது. அங்கே ஒவ்வொரு இடமும் மழை வந்தனாலேயோ என்னமோ பார்க்குறதுக்கு அவ்வளோ பிக்சரிஸ்டிக்காக காட்சி கொடுத்துச்சு. எனக்கு மும்பை ட்ரிப்லையே இந்த இடம் தாங்க ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி யூனிக்கான பிளேசஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அங்கே அந்த யூனிக்கான பிளேஸ் சுற்றி பார்த்துட்டு அங்கே வெளியில் நடக்க ஆரம்பித்த கொஞ்ச தூரத்துலேயே ஒரு அம்மா நிறைய பூனைங்களுக்கு சாப்பாடு போட வந்தாங்க. அவங்கள பார்த்ததுமே எல்லா பூனைகளும் ஓடி வந்து சாப்பிட உட்காந்துக்குச்சுங்க. அவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ அவங்க டெய்லியுமே இந்த பூனைங்களுக்கு சாப்பாடு போடுறதாகவும் அவங்கள பார்த்தாலே டக்குன்னு எல்லா பூனைகளும் இப்படி தான் ஓடி வரும்னு சொன்னாங்க. அதை பார்த்தப்போ எனக்குமே இந்த கேட்ஸ்க்கு ஃபீட் பண்ணலான்னு ஆசை வந்துருச்சுங்க. அந்த ஆன்ட்டிகிட்ட கொஞ்சம் ஃபுட் கேட்டு நானும் அந்த க்யூட் கேட்ஸ்க்கு ஃபீட் பண்ணது என்னால் இன்னுமே மறக்க முடியாத அனுபவமாக இருக்குங்க. நல்லா இருட்டிட்டனால அன்னைக்கு நைட் புக் பண்ணியிருந்த ஸ்டேக்கு கிளம்பலான்னு கிளம்பி நான் போன இடம் தான் சோஃபிட்டல் ஹோட்டல். மும்பையோட பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்டான பேண்ட்ரா ஃபோர்ட் காம்ப்ளெக்ஸில் லொக்கேட் ஆகிருக்க இந்த லக்ஸரி ஹோட்டல் ஃப்ரெஞ்ச் எலகன்ஸும் இந்தியன் ஹாஸ்பிட்டாலிட்டியும் கம்பைன் பண்ணுற ஒரு பியூட்டிஃபுல் இடமா இருக்குது. ஹோட்டல் என்ட்ரன்ஸ்லேருந்தே ஒரு ப்ரீமியம் ஃபீல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தாங்க சொல்லணும். கிராண்டான லாபி, ஆர்டிஸ்டிக் இன்டீரியர்ஸ், வார்மான லைட்டிங்னு ஒவ்வொரு கார்னரும் லக்ஸரியாக ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த ஸ்டேயும் நான் கம்ப்ளீட்டாக கிரெடிட் கார்டு பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி தாங்க புக் பண்ணேன். நான் புக் பண்ணது பேசிக் ரூமாக இருந்தாலும் நான் அக்கார் பிளாட்டினம் மெம்பருங்கிறனாலையும் நம்ம பர்த்டே ஹேக்கை யூஸ் பண்ணனாலையும் ஃப்ரீயாக கேக்கோட சேர்த்தி ஒப்பேரா கிங் சூட் ரூமே நமக்கு கிடச்சிருச்சுங்க. அங்கே நாம் செக்இன் பண்ணிட்டு ரூம்குள்ளே போன உடனே கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ், ப்ரீமியமான வசதிகள், அழகாக ரோஸ் பெட்டல்ஸ்லாம் போட்டு வச்சுருந்த பாத் டப்னு லாங் டே மும்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்த அப்புறம் ரிலாக்ஸ் பண்ண பர்ஃபெக்டாக இருந்துச்சு. கேக், க்யூட் டெக்கரேஷன்ஸ் ப்ளஸ் அழகான பொக்கே, ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ்னு ரொம்ப தாட்ஃபுல்லான சர்வீஸ் நமக்கு சோஃபிட்டல்லேருந்து கிடைச்சிது. வெளியிலேருந்து மட்டும் இல்லை, உள்ளேயும் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூமுமே ரொம்ப ப்ரீமியமாகவே இருந்துச்சுங்க. அன்னைக்கு நைட் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் எழுந்திரிச்சா முன்னாடி நாள் நனைஞ்ச மழைக்கு நல்லா ஃபீவர் வந்துருச்சுங்க. ஆனாலும் நாம் ஓய்வமாக என்ன, கீழே போய் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு போனால் அங்கே காஷ்மீரோட ஃபேமஸ் சந்தூர் வாசிச்சுட்டு இருந்தாங்க.
அந்த காமிங்கான அட்மாஸ்பியரில் இருந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப ஸ்பேஷியஸாக சூப்பர் ஸ்டைலிஷாகவே இருந்துச்சுங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு பார்த்தா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ். இந்தியன், கான்டினென்டல்னு, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், பீவரேஜஸ்னு எது சாப்பிட்றதுனே தெரியாத அளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நிறையா லைவ் கவுண்டர்ஸ் கூட ரொம்ப இம்ப்ரெசிவாகவே இருந்துச்சுங்க. அங்கே சாப்பிட்ட பிறகு தான் புரிஞ்சுது இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் தான்னு. அங்கே நல்லாவே சாப்பிட்டுட்டு அங்கே இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பியாச்சு. இது என்னோட ஃபைனல் டே மும்பைங்கிறனால மும்பை எக்ஸ்ப்ளோர் பண்ண பெஸ்ட் வேனா அது ரோடில் ட்ராவல் பண்ணிட்டு சிட்டியோட ரியல் வைபை ஃபீல் பண்ணுறது தான். ஸோ இந்த டைம் ஒரு பைக் டூர் ஸ்டார்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்துலேயே மழையும் நம்ம கூட எக்ஸ்ப்ளோர் பண்ண ஜாயின் பண்ணிக்கிச்சுங்க. அந்த அமேசிங்கான வெதரில் பைக்கில் ரைட் போய்கிட்டே மும்பையை சுற்றி பார்க்குறது வேறு லெவல் ஃபீலாக இருந்துச்சு. ஒரு டூரிஸ்டாக சிட்டியை விசிட் பண்ணுறதுக்கும் ஒரு லோக்கல் மாதிரி சிட்டியோட ரித்தமை ஃபீல் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பைக் டாக்ஸியில் ட்ராவல் பண்ணும்போது அந்த லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. போகிற வழியில் நம்ம கிராஸ் பண்ண ஃபர்ஸ்ட் இடம் தான் மும்பையோட மோஸ்ட் ஃபேமஸ் அட்ரஸ் ஷாருக் கானோட ஹவுஸ் மன்னத். இது ஜஸ்ட் ஒரு செலிபிரிட்டி ஹவுஸ் இல்லை, மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸோட ட்ரீம் டெஸ்டினேஷனாகவே இருக்கு. அடுத்து பேண்ட்ரா ஃபோர்ட் பார்க்கலான்னு போனால் 4 மணிக்கு தான் ஓப்பன்னு சொல்லிட்டாங்க. நான் ஆக்சுவலாக மும்பையோட ஃபேமஸ் பேண்ட்ரா வாலி சீலிங் பார்க்க தாங்க ஃபோர்ட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அங்கேயே பக்கத்தில் ஒரு சூப்பரான ஸ்கைலிங் வியூ பாயிண்ட் ஒன்று இருந்துச்சுன்னு. நீங்களும் என்ன மாதிரியே மார்னிங் டைமில் வந்துட்டீங்கன்னா பேண்ட்ரா ஃபோர்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க ஒரு குட்டி பேசேஜ்குள்ளே போனீங்கன்னா ஸ்கைலைனோட சூப்பர் வியூ உங்களுக்கு கிடைக்கும். மும்பையோட ஃபேமஸ் ஸ்கைலைன், கடல், லேசாக தூரல் போடுற மழை, சிலு சிலுன்னு காத்துன்னு எல்லாமே ஒரே ஃப்ரேமில் கேப்சர் பண்ண முடிஞ்ச ஒரு பியூட்டிஃபுல்லான ஆஃப்டர்நூன் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு அந்த மொமெண்ட் அமைஞ்சது. அங்கே இருந்து நம்ம அடுத்து போன இடம் தான் ஜூஹு பீச். அந்த மத்தியான வேலையில் லேசான தூரல், கிரே ஸ்கைன்னு யூஸ்வலாக பார்க்குற சாண்டி பீச் வியூக்கு பதிலாக நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போன நேரம்னு பார்த்து ஜூஹு கொஞ்சம் ரஃப்பான மூடில் இருந்துச்சுன்னு தாங்க சொல்லணும். அங்கே அந்த வெதரில் நிறைய கூட்டம் இல்லைங்கிறனால ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. கொஞ்சம் நடந்து போகிறப்போ ஒரு சோகமான விஷயத்த பார்த்தேங்க. அங்கே ஒரு டால்ஃபின் இறந்து கிடந்தது. அதை நிறைய காக்கைகள் கொத்தி சாப்பிட்டுட்டு இருந்ததை பார்க்குறதுக்கே பாவமாக இருந்துச்சுங்க. மான்சூன்கிறனால ஒவ்வொரு அலையும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் கடலோடு சேர்ந்து நாமளும் கிளைமேட்டை ரசிச்சுட்டு நல்லா பசிச்சனால நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி எங்கேயாவது கிடைக்குமான்னு பார்த்தா தான் மும்பையில் ரீசெண்டாக ராமேஸ்வரம் கெஃபே ஓப்பன் ஆகிருக்கிறது தெரிஞ்சுது. ஒரு 20 மினிட்ஸ் கியூவில் நின்று உள்ளே போய் அவங்க ஃபேமஸ் ஐட்டமான பென்னி மசாலா தோசை, கர்ட் ரைஸ்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு பில்லை பார்த்தா தான் தெரியுது பெங்களூரை விட எல்லா ஐட்டமுமே 40% கிட்ட அதிகம்னு. ஆனால் ரேட் என்னதான் அதிகமாக இருந்தாலும் டேஸ்ட் அங்கே விடவே இங்கே சூப்பராக தாங்க இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம போன இடம் தான் ஹஜ் அலி தர்கா. என்ட்ரன்ஸ் உள்ள போன உடனே 2 பக்கமும் இருக்கிற குட்டி குட்டி கடைகள், ஸ்நாக் ஷாப்ஸ், ஃப்ளவர் ஸ்டால்ஸ்னு இந்த என்டையர் ஸ்ட்ரீட்டுக்கும் ஒரு யூனிக் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணுது. கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து உள்ளே போகும்போது அந்த க்ரௌடோட சத்தத்தை தாண்டி நம்ம முன்னாடி தெரிகிற அந்த பறந்து விரிஞ்ச அரபிக்கடல் வியூ தாங்க இங்கே மெயின் அட்ராக்ஷனே. அங்கே நாம் அந்த கடலுக்கு நடுவில் பாத்வேல நடக்கிறப்போ அலைகள்லாம் நம்ம மேலே சீறிக்கிட்டு பாஞ்சுது. அந்த அலைகளை கடந்து தர்காக்குள்ளே போய் அமைதியாக வழிபட்டுட்டு வந்தது ரொம்பவே காமிங்காக இருந்துச்சுங்க. ஹஜ் அலியிலேருந்து நெக்ஸ்ட் மும்பை ஸ்ட்ரீட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகும்போது நம்ம ரூட்டில் வந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைட் மும்பையோட மோஸ்ட் டாக் அட்ரஸில் ஒன்று. ரோட்ல இருந்தே தெரிகிற இந்த 27 ஃப்ளோர் கொண்ட மேசிவ் ஸ்ட்ரக்சர் தான் ஆன்டிலியா. உலக பணக்காரர்களில் ஒருவனான முகேஷ் அம்பானியோட வீடு. சவுத் மும்பை ஸ்கைலைனில் தனி உயரமாக நிற்க இந்த பில்டிங் ஜஸ்ட் ஒரு வீடு மட்டும் இல்லை, ஒரு லேண்ட்மார்க்காகவே மாறிடுச்சு. அந்தலையை பார்த்த அப்புறம் அடுத்து நாம பார்த்தது தான் அவர் பொண்ணான ஈஷா அம்பானியோட வீடு. அதை அவங்க கருணா சிங்னு சொல்றாங்க. வார்லி சி ஃபேஸ் சைடில் அமைந்திருக்க இந்த யூனிக்கான பில்டிங் வெளியில இருந்து ரொம்ப டிஃப்ரெண்டாகவே தெரியும்.
நார்மல் ரெசிடென்ஷியல் டவர் மாதிரி இல்லாமல் கிளாஸ் பெக்கேட் மாடர்ன் ஆர்கிடெக்சர்னால இம்மீடியட்டாக அட்டென்ஷன் கிராப் பண்ணிச்சுங்க. நாம் ரோட்ல இருந்து அவங்க வீடையும் பார்த்துட்டு ஃபுல் டே மும்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு திரும்ப ஹோட்டல் வந்த அப்புறம் ஈவினிங்கில் லக்கேஜை பேக் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண நாம் போக போகிறது சோஃபிட்டலில் நமக்கு கிடைச்சிருக்க காம்ப்ளிமெண்ட்ரி காக்டெயில் ஹார்ஸ். ஸ்நாக்ஸ் கவுண்டர்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருந்துச்சுங்க. லைட் பைட்ஸில் ஆரம்பித்து பேக்கரி ஐட்டம்ஸ், ஸ்வீட்ஸ், பீவரேஜஸ்னு ஈவினிங் டைமில் இருக்க குட்டி பசிக்கு பர்ஃபெக்டாகவே இருந்துச்சு. முக்கியமாக அங்கே போத் மாக்டெயில் அண்ட் காக்டெயில் ரெண்டுமே அன்லிமிட்டடாக தராங்க. அங்கே நான் சாப்பிட்ட ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரான் ஸ்நாக்ஸ் எனக்கு ஃபேவரட்டாகவே ஆயிடுச்சு. சாப்பிட எல்லா ஐட்டம்ஸுமே ரீஃபில் பண்ணிட்டே தாங்க இருந்தாங்க. அங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு மும்பைனா மாடர்ன் லக்ஸரி மட்டும் இல்லை, ஆர்ட், கல்ச்சர், க்ரியேட்டிவிட்டின்னு ஒரு புது ஐடென்டிட்டி கொடுக்குற ஒரு இடத்துக்கு தாங்க போகிறோம். எது நின்னாலும் அங்கே மழை மட்டும் நிற்கவே இல்லைங்க. இந்த இடம் சாஃபிட்டல்ல இருந்து பை வாக்கே போயிடலாம். ஜியோ வேர்ல்ட் சென்டர் பிகேசியில் அமைந்திருக்க இந்த பிளேஸ்க்கு வெளியிலேருந்தே ஒரு கிராண்ட் ஃபீல் வருது. ஆர்கிடெக்சர், லைட்டிங், என்ட்ரன்ஸ் டிசைனு ஒவ்வொரு டீட்டெயிலும் ஒரு ப்ரீமியம் ஃபீலை நமக்கு கொடுக்குது. உள்ள என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண விஷயம், அங்கே இருக்க ஆர்டிஸ்டிக் பீசஸ் எல்லாமே அவங்க அங்கே நேரடியாக ஆர்டிஸ்டே வச்சு செஞ்சு தருது தான். இது ஒரு புதுவிதமான அனுபவத்தை மக்களுக்கு கொடுக்குதுன்னு தாங்க சொல்லணும். இங்கே இது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் பர்ஃபார்மன்ஸஸ், ஷாப்பிங், எக்ஸிபிஷன்ஸ், மியூசிக்கல் ஷோஸ்னு எல்லாமே அடிக்கடி நடக்குது. நான் போன அன்னைக்கு ஒரு கார் ரிவீலிங் ஷோ கூட நடந்துட்டு இருந்துச்சு. உள்ள ஒவ்வொரு இன்டீரியரும் ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக கிராண்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்தியாவோட ட்ரெடிஷ்னல் கல்ச்சரை மாடர்ன் ப்ரெசன்டேஷனோட கனெக்ட் பண்ணுற கான்செப்டில் இருந்த இந்த இடத்த பார்த்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அகெயின் நடந்து சோஃபிட்டலில் நமக்கு அவங்க தர காம்ப்ளிமெண்ட்ரி ட்ரிங்கை பார்சல் வாங்கிட்டு ஒரு பஸ் பிடிச்சி அந்த மழையில் எப்படியோ சேஃபாக நவி மும்பை ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சுங்க. அங்கே ஏர்லி மார்னிங் தான் நமக்கு ஃப்ளைட்டுங்கிறனால ஃபுட் கோர்ட்டில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலான்னு போனால் அங்கே டிசேபிள்டு பீப்புள் நடத்திட்டு இருக்க மிட்டி கெஃபே என்னை ஆச்சரியப்பட வச்சுச்சுங்க. அங்கே அவங்க எல்லாருமே அவங்க டிசபிலிட்டியும் பெரிதுபடுத்தாமல் அவங்கனால முடிஞ்ச எல்லா விஷயங்களையும் செஞ்சு இந்த கெஃபேவை நடத்துகிறாங்க. அங்கே கொஞ்சம் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டது எனக்கு ஸ்டொமக் மட்டும் ஃபுல்லாகலை, ஹார்ட்டும் தான். இந்த மாதிரி கெஃபே நம்ம ஊர்லலாமும் வந்தால் அவங்க லைஃப்க்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும்ல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் ஏர்போர்ட்குள்ளே போய் ஃபார்மலான செக்கிங்லாம் முடிச்சுட்டு இது மட்டும் ஏன் விட்டு வைக்கணுமேனு அந்த ஏர்லி மார்னிங்கில் கூட ஃப்ரீ லான்ச் ஆக்சஸை பயன்படுத்தலான்னு போய் அங்கே இருந்த ஃபுட்டையும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு என்னோட மும்பை ஜேர்னியை நிறைவு செஞ்சேங்க. நான் மட்டும் கிரெடிட் கார்டு பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணாமல் இருந்திருந்தா எனக்கு கிட்டத்தட்ட 60,000க்கு மேலே செலவாயிருக்குங்க இந்த ட்ரிப்பில். ஆனால் இப்போது டோட்டல் ட்ரிப்போட காஸ்ட்டுமே ஜஸ்ட் 7,000க்குள்ளே தான். இந்த மாதிரி கிரெடிட் கார்டு பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணி சீப்பாக ட்ராவல் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா வீடியோவை இப்போவே லைக் பண்ணுங்க. 1000 லைக்ஸ்க்கு மேலே வரும்போது இதை பற்றின இன்ட்ரெஸ்ட் நிறைய மக்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்ச அப்புறம் சீக்கிரமாக இதை பற்றின வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அடுத்து இன்னொரு அழகான ஜேர்னியில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from your Chronicles of Kani. இன்னும் நிறைய டிராவல் பண்ணுவோம், வாழ்க்கையை வாழ்வோம்.